முதல்ல நடிகர் திலகம் பார்த்த நாடகம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த நாடகத்தை பார்க்க அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. நாடகம் பார்க்குறாங்க. அப்போ என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, நாடகம் நடத்துகிறவங்க வந்து நாடகம் பார்க்க வராங்கல்ல, நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒன்றுன்னு வைங்களேன். இந்த நாடகம் பார்க்க வந்து உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கள யாராவது வாங்கன்னு கையை பிடிச்சி கூட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நாடகத்துறையிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறாங்கன்னு சொன்னிங்கன்னா, அவங்க அந்த துறையை புரிஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளே உள்ள நுழையத்துக்கு ஒரு 3 நாள் ஆகலாம். மாறா இப்படி பாருங்களேன், சினிமாவில் மட்டுமே நடிச்சிட்ருக்கார் ஒருத்தர், சின்ன கதாபாத்திரம் நடிக்கிறார். அவரை நீங்கள் கதாநாயகனாக்கி நாடகத்துக்கு கூட்டுவாங்களேன், 3 மாதம் தொடர் ஒத்திகைக்கு பிறகு கூட அவர் மேடையில் ஏறும்பொழுது அந்த 3 மணி நேரம் அவரால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. என்னுடைய முதல் படம், எனக்கு திரைப்படத்தில் முதலில் என்னை அறிமுகப்படுத்தியவர் இப்போ பார்ப்பாங்க. அப்போ அவர் தொலைபேசியில் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்களும் அதில் பண்ணணும் அங்கிள் அப்படின்னாரு. ஒத்திகை போது ஒரு பிரேக்கில் நான் சொன்ன மற்ற நடிகர்கள்கிட்ட, இவங்க தீஜாவோட எழுத்தை பண்ணுறோம், அதனால் இதில் நீங்கள் சொந்தமாக நினைக்கிற எந்த விஷயங்களும் வந்து இதில் சேர்க்கக்கூடாது, யாருக்கும் நான் அந்த அனுமதியை கொடுக்க மாட்டேன், இதை தாண்டி யாராவது ஒருவர் ஏதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னா அந்த உரிமை வந்து காத்தாடி ஐயாவுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சாச்சு, பிரேக் விட்டோம். பிரேக்கெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்னை கூப்பிட்டார், வாங்கன்னு. அப்படி சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்து தமிழ் இசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோவில் 17 ஆண்டு கால பணி, நாடக நடிகர், நாடக இயக்குனர், நாடக கதாசிரியர், திரைப்பட நடிகர், சென்னை எஸ்எஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் என்று பல பரிமாணங்களை கொண்ட திரு இளங்கோ குமணன் அவர்களை தான் நாம் இப்போது சந்திக்க உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம் சுந்தராமன். இந்த ஹிப்காப் ஆதியோட உங்களோட நட்பை பற்றி சொல்லுங்கள். அது வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, எஸ்எஸ் நேஷ் லைவில் நாங்கள் பல நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருந்தோம், இசை நிகழ்ச்சிகள். அதில் வந்து இது ஒரு நிகழ்ச்சி. எப்பயுமே எதையாவது கொஞ்சம் வித்தியாசமாக ரசிகர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள். அப்போ நான் நினச்சேன், சரி கர்நாடிக் மியூசிக் எல்லாம் பார்க்குறோம், மயிலாப்பூரில் நடந்துகிட்ருக்கு, ஆழ்வாப்பட்டில் நடக்குது, அகாடமியில் நடக்குது, இந்த இடத்துலையே வந்து நம்ம வேறு கொண்டு வருவோமேன்னு சொல்லி நான் இந்த ஹிப்ஹாப் பாதி அப்படிங்கிற ஒரு இளைஞன் வந்து நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எங்கே பண்ணுறாருன்னா கல்லூரிகளில் பண்ணிகிட்ருக்காரு, மற்றபடி அரங்கத்துக்குள்ளே வந்து அவர் பண்ணலை, கல்லூரிகளில் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பு இருக்க மாதிரி தெரிஞ்சது. எங்களுடைய நண்பர்கள், என்னுடைய இன்னொரு நண்பர் வந்து அனந்தகிருஷ்ணன், அவர் வந்து ஆதிபத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அவர் சொல்கிறார், நிறைய இளைஞர்கள்கிட்ட அந்த பையனுக்கு வந்து ஒரு இது இருக்குது, வரவேற்பு இருக்குது, நம்ம அவரை கூப்பிட்டா என்ன அப்படின்னு. சரி அவரை கூப்பிடலான்னு கூப்பிட்றோம். அவரை கூப்பிட்டு மியூசிக் அகாடமியில் அந்த ரேப் சாங் வந்து நடந்தது. அது அகாடமி உங்களுக்கு தெரியும், ட்ரெடிஷ்னல் இடம், அது கர்நாடிக் நடக்கும். ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிட்டு வந்து பட்டு வேட்டி இது கட்டிக்கிட்டு ரசிக்கக்கூடியவர்கள் தாளம் தட்டி. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லோரும் சேர் மேலே ஏறி நின்று ஆடக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அமைஞ்சு போச்சு. அப்போ நாங்கள் 14 ஒரு தடவை அவரை வச்சு பண்ணோம், அப்புறம் 15 ஒரு தடவை வச்சு பண்ணோம். அதுக்கு பிறகு அவர் பிஸி ஆகிட்டார். அப்போ அறிமுகம் தான், அப்போ அறிமுகம். அதுக்கு பிறகு நான் வந்து எப்போயாவது தொலைபேசியில் பேசுவேன், ஒரு வருஷத்துக்கு 2 தடவை பேசுவேன். இளைஞர்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி பண்ணணும்னு நான் நினச்சேன்னா அதுக்கு மட்டும் அவரை கூப்பிடுவேன். ஏன்னா அவருக்கு அந்த இளைஞர்களை வந்து கவரக்கூடிய சக்தி இருக்குது. அவரும் வருவார், ஓய்வில் இருக்கும்போது ஒருவார் வந்து பேசி கொடுத்துப்பார். இப்படி தான் அவருக்கும் எனக்குமான நட்பும் அந்த அறிமுகமும். அவரோட திரைப்படத்திலலாம் நடிச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், அது வந்து என்னுடைய முதல் படம், எனக்கு திரைப்படத்தில் முதலில் என்னை அறிமுகப்படுத்தியவர் இப்போ பாதி. அது எப்போன்னா நம்ம 2020 வந்து 2020 கொரோனானுடைய 2வது கொரோனா பகுதி. கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மட்டும் சிறு கூட்டம் கூடலாம்னு அரசாங்கம் அனுமதித்திருந்த தருணம் அது. அப்போ அவர் தொலைபேசியில் என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அதில் பண்ணணும் அங்கிள் அப்படின்னாரு. நான் நினச்சேன், சரி ஒரு சின்ன ரோல் ஏதாவது கொடுப்பார் போல் இருக்குது அப்படின்ட்டு, பண்ணலாமே அது அப்படின்னு. நான் அப்படியே கதை சொல்கிறேன் அங்கிள்ட்டு ஒரு கதையை சொல்கிறார். எனக்கு ஒரு கதையை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் தொலைபேசியில் நரேட் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்குறேன், நல்லா இருக்கே, இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் தான் அங்கிள் அந்த தாத்தா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது, ஆனால் இந்த படத்தில் நீங்கள் வந்து தயாரிப்பாளராகவும் வரப்போகிறேன்னு சொல்கிறீங்க, அதனால் நான் வந்து இதை ஏற்கலை. ஏன்னா இது பெரிய நடிகர்கள் பண்ண வேண்டிய கதாபாத்திரம் இது. இப்போ சத்யராஜ் சார், ராஜ்கிரண் சார் அந்த மாதிரி பண்ண வேண்டியது, நீங்கள் என்ன நம்பி இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்லை அங்கிள், அதெல்லாம் நான் வந்து யோசிச்சுட்டு தான் பண்ணேன், அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, எனக்கு புதுசாக ஒரு முகம் வேணும். என்னென்னா இந்த முகம் தெரியக்கூடாது யாருக்கும், இந்த முகம் இது வரைக்கும் வந்து ரசிகர்கள் பார்த்துருக்கூடாது, ஆனால் இந்த கதையை தாங்கக்கூடிய முகமாக இருக்கணும், அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. சரி நான் வரேன். அப்போது நான் சொன்னேன், நான் வந்து 100 பேரை வச்சு நான் நாடகம் இயக்கிக்கிட்டு இருக்கேன், என் நாடகத்துக்கு வந்து என்னோடய பிள்ளையே நடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட நான் கூப்பிட்டு பார்த்து பொருத்தமாக இருந்தால் தான் ஏற்றுப்பேன், பொருத்தமாக இல்லாமல் இருந்தாலும் என் மகன்றதுக்காக ஏற்றுக்க மாட்டேன். அது வந்து ஒரு இயக்குனருடைய
முடிவு, டைரக்டர்ஸ் கால், அதை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நான் வரேன். அங்கே வந்து நின்று நீங்கள் மேக்கப்பெல்லாம் போட்டு பார்த்து கேமராவில் போட்டு பார்த்துட்டு ஒரு ஷாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அதை மானிட்டரில் பார்க்கும்போது இல்லையே இவர் இல்லையே நம்ம தாத்தா நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் கிளம்பி வந்துடுவேன். அந்த உரிமை நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நான் நீங்கள் வாங்க அங்கிள். அப்போ நான் போனேன். காஞ்சிபுரத்தில் தான் ஷூட்டிங் வந்தது. 2 நாள் அவர் ஒன்றும் சொல்லலை. எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. 3ஆவது நாள் கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்த பொழுது அவர் வந்து அந்த இயக்குனர் எனக்கு ஏதோ காட்சியை சொல்லிகிட்டு இருந்தபோது அவராக நின்று என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இல்லை சொல்கிறேன், ஒன்றும் சொல்ல வேணாம், அவர்கிட்ட ஸ்கிரிப்டை மட்டும் கொடுத்துரு, அவர் பார்த்துப்பார், அவர் ஒரு மீட்டரில் இருக்கார், அதுதான் என் தாத்தா அப்படின்னாரு. அப்போ சரி, அவருக்கு சரியாயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு அப்புறம் எனக்கும் ஓரளவு புரிதல் இருக்குது. நம்ம வந்து சினிமாவுக்கு உள்ள இல்லையே தவிர நான் சினிமாவுக்கு மிக நெருக்கமாக தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என் தம்பி நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், அவர் மேலே தான் இருக்கார். அவரை பார்க்க அவர் திரைப்படம் எங்கள் வீட்டு மாடியில் பல திரைப்படங்கள் உருவாகியிருக்கு. அதனால் நான் திரைப்படத்துக்கு நெருக்கமாக தான் இருந்தேன். அதனால் எனக்கு அந்த மீடியா பற்றி தெரியும். பொதுவாகவே வந்து நீங்கள் நாடகத்துறையிலேருந்து உங்களுக்கும் நாடகத்தோட தொடர்பு இருக்குது. நாடகத்துறையிலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறாங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்க அந்த துறையை புரிஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளே உள்ள நுழையத்துக்கு ஒரு 3 நாள் ஆகலாம், அதிகபட்சம் 3 நாள் ஆகலாம். சாதாரணமான நாட்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் குறைவான இது இருக்குன்னு அணுகுமுறை இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு 6 நாள் ஆகலாம், அவ்வளோதானே தவிர முடியாமலாம் கிடையாது. ஏன்னா நாடகம் தான் அதனுடைய ஆரம்பம். நாடகம் வந்து அந்த அடித்தளத்தை ஆழமாக போட்டு கொடுக்கும். மாறா இப்படி பாருங்களேன், சினிமாவில் மட்டுமே நடிச்சிட்ருக்கார் ஒருத்தர், சின்ன கதாபாத்திரம் நடிக்கிறார். அவரை நீங்கள் கதாநாயகனாக்கி நாடகத்துக்கு கூட்டுவாங்களேன், 3 மாதம் தொடர் ஒத்திகைக்கு பிறகு கூட அவர் மேடையில் ஏறும்பொழுது அந்த 3 மணி நேரம் அவரால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது. ஏன்னா நாடகம் நேரடியான விஷயம். அது இந்த நாடக நடிகர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து சினிமா ஒவ்வொரு நிமிடமும் காசு என்பதால் நாடக நடிகர்கள் எடுத்துக்கிற அந்த ஒரு 3 நாளை கூட சினிமாவில் தாங்க முடியல. அதனால் அவங்க உடனே எதிர்பார்க்குறாங்க. எனக்கும் அந்த புரிதல் ஓரளவுக்கு இருந்ததுனால சரி இதுதான் அவர் எதிர்பார்க்குறான்னு தெரிஞ்சு நம்ம அதை பண்ணும்போது அவர் இதுதான் என் தாத்தான்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அநேகமாக நான் வந்து இப்போ சொல்கிறேன், நினைவிலிருந்து சொல்கிறேன், அநேகமாக நான் வந்து எந்த காட்சியுமே வந்து 2வது டேக் கூட போகலன்னு நினைக்கிறேன். 2வது 3வது மற்ற காரணங்களுக்காக வேணால் டேக் போயிருக்குமே தவிர இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள், இல்லை கம்மியாக பண்ணுங்கள், இல்லை இது சரியா இல்லைன்னு சொல்லி எந்த டேக்குமே போகலை. அந்த ஒரு புரிதலோடு நம்மளால் வந்து அதில் பயணிக்க முடிஞ்சுது. ஒரு முதல் படத்தில் ஒரு நடிகனுக்கு கிடைக்காத எல்லாம் அந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. அது வந்து பெரிய முழுநீள கதாபாத்திரம், பத்திரிகை விளம்பரம், சுவரொட்டி விளம்பரம், எல்லாத்துலேயுமே நான் வந்து என்னோடய படம் இருந்தது. எனக்கு அது கதாபாத்திரம் அந்த மாதிரி வருது. பத்திரிகை விமர்சனமும் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. ஆதிக்கு தாத்தாவாக நடித்த இளங்கோகுமரன் தமிழ் சினிமாவுக்கு நல்வரவன்னு எழுதியிருந்தாங்க. அது வந்து என்னை நம்பி அவ்வளோ பெரிய கதாபாத்திரம் கொடுத்த என்னுடைய அந்த இயக்குனர் தயாரிப்பாளர் என்னை அறிமுகப்படுத்திய ஆதிக்கு நான் காட்டிய நன்றியாக நான் அதை நினைக்கிறேன் அந்த விமர்சனத்தை. அதாவது சினிமாவுக்கு எல்லோரும் சீக்கிரம் சின்ன வயசில் வந்துடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் காலம் தடந்தோ காலதாமதமாகவும் வந்திருக்கேன்னு வச்ச போது அந்த முதல் வெற்றியை எப்படி பார்த்தீங்க? கொஞ்சம் இல்லை, ரொம்ப கிட்டத்தட்ட 40 வருஷம் நான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் வந்து சினிமா தான் கனவாக இருந்தது. எல்லாருக்கும்ங்கிறத விட எனக்கு வந்து இந்த சினிமாவை வந்து கனவாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருந்தது, அடிப்படையான நியாயம். நான் சொன்ன மாதிரி 10 வயசுலேருந்து நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வானொலியில் நடிச்சிட்டு இருந்தேன். 10 வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சப்போ அந்த நடிக்கணுன்றது தான் நம்மளுடைய மனசுலேயே இருந்தது. அதனால் படிப்பு கூட நடிப்பாக தான் இருக்கணுன்றதுக்காக என்னோடய தகப்பனார் வந்து கல்லூரி விண்ணப்பங்களை வாங்க சொன்னபோது நான் போய் அடையாறில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் என் தகப்பனார் ஒத்துக்கல. ஏன்னா நம்ம குடும்பத்தில் எல்லாமே வந்து முனைவர் பட்டம் பிஹெச்டி வாங்கினவங்க, நீ குறைந்தது ஒரு டிகிரியாவது படிக்கணும், படி, அதுக்கப்புறம் நானே ஒன்று சினிமாவில் சேர்த்து விட்றேன்னு சொல்லி என்னை அவர் இருந்த கல்லூரியிலே புதுக்கல்லூரியிலே கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்டேன். அப்போ நான் புதுக்கல்லூரியிலே போயிட்டேன். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் 6 மாதத்துல என்னோடய தகப்பனார் இறந்து போயிட்டார். அப்போ என்னோடய சினிமா கனவு தகர்ந்து போச்சு, கம்ப்ளீட்டாக தகர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிக்கல. அதுக்கப்புறம் வாழ்க்கை ஓட்டம் வந்து போய், ஆனால் கலையோடு தொடர்பு ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்ததுனால நான் கலையோடு தொடர்புடையவனாக தான் இருந்தேன். அதனால் அந்த ஒரு நெருப்பை நான் அணையாமல் பார்த்துக்கிட்டேன், கலை நெருப்புங்கிறத நான் அணையாமல் பார்த்துக்கிட்டேன். ஆனால் சினிமாங்கிறத மறந்துட்டேன், சினிமாங்கிறத சுத்தமாக மறந்துட்டேன். அதை தாண்டி வந்து மற்ற வணிகம் வியாபாரம் எல்லாம் போய் மறுபடியும் கலையோடு ஒரு தொடர்பு வந்து எஸ்எஸ் நேஷனல் லைவ்னு வரும், பொன்னியின் செல்வன் வரும், வந்து தெய்வத்துள் தெய்வம் பண்ணுறோம், நாடகம், நடிப்பு, கலை, எழுத்து, இதோடையே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல. இந்த பயணத்தில் தான் நான் 20 வயது 18 வயதில் ஆசைப்பட்ட விஷயம் வந்து கிட்டத்தட்ட 40-42 வயசு கழித்து நமக்கு வரும்பொழுது அந்த தொலைபேசியில் அந்த அழைப்பை வந்து முழுநீள கதாபாத்திரம்ன்ற ஒரு அழைப்பை வந்து ஏற்றுக்கிறதுக்குரிய ஒரு தைரியம் இருந்ததில்லை எனக்கு. அதுக்கு காரணம் அந்த நெருப்பை நான் அணையாமல் வச்சுருந்தது தான். 40 வருஷம் கழித்து ஒரு வாய்ப்பை வந்து வரும் நான் காத்துக்கல, வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் வந்தபோது செய்ய முடியும் நம்மால் அப்படின்னு நினச்சேன்ல, அது காரணம் அந்த கலை ஆர்வங்கிற நெருப்பை நான் அணையாமல் வச்சுருந்தது தான். அது ஒருவேளை அது போயிருந்ததுன்னா நான் பயந்துட்டுருப்பேன்.
வாய்ப்பு வந்தால் கூட, நீங்கள் வாய்ப்பு வருதுங்கிறதே பெரிய விஷயம் எனக்கு வாழ்க்கையில். வந்ததுக்கு பிறகு கூட அதை ஏற்றுக்கணும்ல. நான் ஐயோ இல்லை பயம், அவ்வளோலாம் பண்ண முடியாதுங்க என்னால், சினிமாலாம் அவ்வளோ பெரிய ரோல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் அது சொல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து நான் வச்சுருந்தேன், அணையாமல் வச்சுருந்தேன். அதனால தான் நான் வந்து எப்பயுமே நான் என்னோட நான் இந்த 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 படத்தை பற்றின பேட்டியோடு வரும்போது நான் கடைசியாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்குது. அந்த எல்லா கனவும் நிறைவேறிடுறதில்ல. அப்படி நிறைவேற முடியாமல் வாழ்க்கை சூழல் உங்களை வேறு பக்கம் கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னா கூட அந்த கனவை நீங்கள் விட்டுறாதீங்க. அந்த கனவை காப்பாற்றி வைங்க. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் 42 வருஷம் நீங்கள் வந்து நீண்ட பயணத்தில் போயிட்டா கூட அந்த கனவை கலைக்காமல் அந்த கனவனுடைய நெருப்பை வந்து அணையாமல் வச்சுருங்க. ஏன்னா 42 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அன்றைக்கி நீங்கள் மறுபடியும் பற்ற வைக்க முடியாது. ஸோ வந்தால் அப்படி சிறுத்திங்கன்னா நெருப்பம் வந்துடும். அதனால் உங்கள் கனவுகளை வந்து என்றைக்கும் காப்பாற்றி வச்சுக்கோங்க. வாழ்க்கையினுடைய கடைசி நாளுக்கு முந்தின நாள் கூட உங்கள் கனவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலான்றது தான் இந்த படத்தினுடைய எனக்கு கிடைத்த வாய்ப்பினுடைய செய்தியாக. அவ்வளோ பெரிய படம் பண்ணதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், நம்ம முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்குது. 60 வயசில் அந்த படம் ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ப்ராசஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 60க்கு பிறகு இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்ம நடிப்போம், எவ்வளோ ஆக்டிவாக இருப்போம், நடிப்போம். அப்போ 2 சாய்ஸாக இருந்தது. ஒன்று, நாம் வந்து ஒரு பெரிய படத்தில் நடிச்சிட்டோம், முக்கியமான கதாபாத்திரம். தொடர்ந்து வந்து ஒரு மேனேஜரை வச்சு சினிமாவில் வாய்ப்பு தேடி வரிசையாக படங்கள் நடிச்சுட்டு போகலாம், அது ஒன்று. இல்லாட்டி காத்திருக்கலாம். எப்படி ஒரு இப்போ பாதி வந்து கண்டுபிடித்து ஒரு வரதராஜன்ற ஒரு நெசவாடி கதாபாத்திரத்தை வந்து கொடுத்து முடிவு பண்ணி படமாக வந்து பத்திரிகைகள் வரவேற்றுதோ, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நம்மளை தேடி வர வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன். ஆனால் இந்த 3 வருடங்களில் வந்து நான் வந்து ஒரு 9 படம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ கடந்த மாதம் ரிலீஸ் ஆன கடைசி உலகப் போர் மறுபடியும் இப்போ பாதினோட படம் தான். அந்த படத்தில் மிகப்பெரிய கலைஞர்களோடலாம் சேர்ந்து வந்து நான் நடிச்சிருக்கேன். அதில் எல்லாமே தெரிந்த கலைஞர்கள். அவங்களோட சேர்ந்து நடிக்கும்போது மிக எளிதாக நம்மளால் செய்ய முடிந்தது. அது ஒரு பெரிய படம். இந்த வாரம் ஒரு படம் வரப்போகுது. ஒரு தென்சென்னின்னு ஒரு படம், புது இயக்குனர் பண்ண படம். மிகப்பெரிய கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். காத்திருக்கிறேன் நல்ல கதாபாத்திரங்களுக்காக, அவசரமே இல்லை. இது வரைக்கும் செஞ்ச கதாபாத்திரத்தில் உங்களுக்கு மனதை தொட்ட கதாபாத்திரம் எதுவாக இருக்கும்? திரைப்படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவகுமாரின் சபதத்தில் வந்து வரதராஜன் கதாபாத்திரம் தான். ஏன்னா அது ஒரு முழுநீள கதாபாத்திரங்கிறது ஒரு காரணம். எல்லா விதமான முகபாவங்களையும் எல்லா விதமான உணர்வுகளையும் காமிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. இன்னொன்று, முதல் படத்துலேயே வந்து 2 வித தோற்றங்களில் 40 வயதில் ஒரு தோற்றமும் 60க்கு பிறகு ஒரு தோற்றமும் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதில் கிடச்சிது. இதான் மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த கதாபாத்திரம் வந்து மறக்க முடியாத கதாபாத்திரம். ஆனால் இப்போ பண்ணியிருக்கிற இந்த படம், இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற தென்சென் என்ற படத்துலையும் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நாடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து மறக்க முடியாத கதாபாத்திரம்னா தெய்வத்தோடு தெய்வம்ல மகா பெரியவருக்கு ஆசிரியராக, கிருஷ்ணமூர்த்தின்னு அவருடைய ஆசிரியராக ஒரு கதாபாத்திரம் பண்ணேன். அது மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம். நான் மற்ற நாடகங்களில் வந்து ஜெயகாந்தனுடைய லவ் பண்ணுங்கோ சார், நான் முதலே சொன்ன மாதிரி ஜெயகாந்தனுடைய மிக தீவிரமான வாசகன் நான். அவருடைய லவ் பண்ணுங்கோ சார்ன்ற ஒரு சிறுகதையை வந்து நாடகமாக்கணும். 20 நிமிஷம் நாடகம். அந்த நாடகத்தில் மேடையில் வந்து 3 கதாபாத்திரம் தான் இருக்கும். 2 கதாபாத்திரம் தான் முக்கியம். ஒரு வயதான மனிதர், ஒரு 60 வயது மனிதர் ஒரு தேநீர் கடை வச்சுருப்பார். அந்த கடைக்கு தேநீர் குடிக்கிறதுக்காக வருவான் ஒரு பையன். வந்து அவன் அங்கே நின்றுட்டு இருப்பான். அவன் காதலிக்காக காத்துட்ருப்பான். இவர் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு ஒரு காஃபியை கொடுத்துட்டு இவர் பேசுவார் அவன்கிட்ட. நீ எதுக்காக நிற்கிறேன்னு எனக்கு தெரியும், பாலக்காட்டு மலையாளி இது, நீ எதுக்காக காத்துட்ருக்கேன்னு தெரியும், எல்லாம் லவ் பண்ணுங்க சார், ஒன்றும் தப்பு இல்லை, லவ் பண்ணுங்க, நான் என்ன பண்ணுங்க, யாரும் வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய பொண்ணோட கதையை சொல்லுவார். அவர் பொண்ணு வந்து லவ் பண்ணி எதிர்க்க இருக்கிற டெய்லர் கடையில் இருக்கிற ஒரு பையனோட ஓடி போயிடும். அந்த கதையை பற்றி சொல்லி நடுவில் உணர்ச்சிப்பட்டு அழுது மறுபடியும் கொண்டு வந்து முடிக்கும்போது லவ் பண்ணுங்க, ஆனால் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு இந்த நாவல் முடிப்பார். இதில் இந்த 18 நிமிடமும் அவர் மட்டுமே தான் பேசுவார். இந்த கதாபாத்திரமும் இந்த காஃபி கொண்டு வந்து கொடுக்குற கதாபாத்திரமும் பேசாது. ஒரு மிக சவாலான ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு ஜேகே ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் அதை வந்து ரொம்ப ஆழமாக எடுத்துக்கிட்டு வந்து அதை நான் பண்ணேன். ஸோ இந்த 2 கதாபாத்திரங்களும் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம். இப்போது ரஜினிகாந்த்லேருந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லா ட்ராமாக்கும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ராதா ரவி வந்து உங்களுக்கு ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி? ஆமாம், அவர் வந்து ராதா ரவி வந்து அவரும் நாடகத்துறையில் தானே இருக்கார். அவர் நாடகத்துறையில் இருக்கார். இன்னொன்று, நீங்கள் நாடகத்தினுடைய வரலாறு எழுதுனீங்கன்னா, தமிழ் நாடகத்தினுடைய வரலாறு எழுதுனீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு வரலாறுலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நடிகவேல் எம்.ஆர். ராதானுடைய நாடக பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய பங்களிப்பு. அவருடைய மகன் இவரும் தொடர்ந்து நாடகம் போட்டுட்ருக்கார். இவர் புதுக்கரூரில் என்னோடய தகப்பனார்கிட்ட படித்தவர். அதனால் இவருடைய நாடகத்தில் நடிக்கிற ஒருத்தர் வந்து நம்முடைய நாடகத்தில் வந்து சூரஜ் ராஜான்னு பேர், அவர் வந்து ஜெயந்தரராக நடிக்கிறார். ஒரு ஜமீன்தார் அவர் நடிப்பார்.
அவர் வந்து ராதாரவி சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் நாடகம் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா யாருன்னு கேட்டார். இந்த மாதிரி என் பேரை சொல்லியிருக்காங்க, குமணன். குமணன்னா நியூ காலேஜான்னு கேளுன்ருக்காரு. அப்புறம் கேட்டோம், நான் தான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் போனோம். போய் சந்தித்த போது அவர் கேட்டார், நீ எப்படி இதை பண்ணேன்னாரு. நான் எல்லாத்தையுமே சொன்னேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நான் தான் எழுதியிருக்கேன் பாட்டு, 2 பாட்டு எழுதியிருக்கேன், டைலாக் எழுதியிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன்னுலாம் சொன்னேன். அவர் எல்லாம் கேட்டுக்கிட்டார். கேட்டுட்டு இப்போ கிளம்பும்போது சொன்னார், ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு சொல்கிறேன், நீ எந்த நாடகம் பண்ணு, எத்தனை நாடகம் பண்ணு, என்ன வேணால் பண்ணு, நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கோ, சொல்லு, அப்படி தப்பு கிடையாது. ஆனால் இந்த நாடகத்தை பற்றி பேசும்போது மட்டும் நான் பண்ணேங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாத அப்படின்னாரு. இத்தனைக்கும் நான் வந்து ஒரு செய்தியாக தான் சொன்னேன் அவர்கிட்ட. இப்போ நான் ஜேகே நாடகம் நடித்தேன்னு உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த நாடகம் பண்ணேன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது வேறு எந்த என்னுடைய துணியில் எந்த மாற்றமும் இல்லை. அதையே அவர் சொன்னார், நீ இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணேன்னு சொல்லாத, ஏன்னா நீ பண்ணல. இல்லை, எவ்வளோ பேர் இருக்கான் நாடக உலகத்தில், பழந்துன்னு கொட்டை போட்ட எவ்வளோ பேர் ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் யாரும் இல்லாமல் நீயே சொல்கிற, இதை முதல் நாடகமாக நான் எழுத்து இயக்கம்னு போட்டுக்கிட்டு பண்ணுற முதல் நாடகம் நீயே சொல்கிற, அப்படி உனக்கு இந்த வாய்ப்பு வந்தது, அதனால் இது நீ பண்ணல, அவர் தேர்ந்தெடுத்து உன்னை பண்ண வச்சுருக்காரு. இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நான்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாதேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப இன்னி வரைக்கும் நான் வந்து அதை இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ அவர் வந்து அந்த நாடகத்தை பார்த்துட்டு மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார். அது ஒரு சிறந்த விஷயம் அது. அப்போ அவர் சொன்னார், நான் எங்கள் அம்மா கிட்ட அந்த நாடகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், என்னம்மா நீ என்னமோ நைனா நாடகம் போட்டார், நான் நாடகம் போட்டேன்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், எங்கள் வாத்தியார் பையன் ஒரு நாடகம் போட்டிருக்கான் பார் அப்படின்னு சொன்னதாக சொன்னார். அந்த நாடகத்திற்கான அத்தனை பெருமைகளும் வந்து மகாபெரிவானுடைய அருளாக தான் வந்து நான் நினைக்கிறேன். இப்போ உங்கள் இலக்கியம் சார்ந்து சில ஆர்வம்லாம் வந்தது, அதெல்லாம் வந்து காலத்தோடையே வந்துருதா, இல்லை அதுக்குன்னு சில முயற்சிகள்லாம் இல்லை, அது வந்து குடும்பம் பின்னணின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டில் எல்லாருமே படிச்சுட்ருக்கவங்க, அப்பா படிப்பாங்க நிறைய. எங்கள் வீட்டில் ஒரு மினி லைப்ரரியாக இருக்கும், நிறைய நூலகங்கள் இருக்குது. அப்பா படிப்பாங்க, அம்மா படிப்பாங்க, தம்பி பெரிய ஒரு ரிஷியஸ் ரீடர், நானும் நிறைய படிச்சுட்ருக்கேன், படிச்சுட்டே இருப்போம். உங்கள் முனைவர் பட்ட ஆய்வு பற்றி சொல்லுங்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. என்னென்னா நான் சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லும்போது என்னோடய தகப்பனார் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாருமே வந்து பிஹெச்டி வாங்கினவங்க. ஸோ நாளைக்கு நீ என்ன தான் பெரிய ஆளாகி நடிக்கணும்னா கூட வெறும் பிஏ ஒன்றுமே படிக்கலை அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்காது, அதனால் நீ வந்து பிஏ முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து உன்னை சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் முதல் ஒரு 6 மாதத்துலேயே வந்து என் தகப்பனார் இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை என் தகப்பனார் இருந்திருந்தால் நான் டிகிரி முடிச்சுட்டு சினிமாவுக்குள்ளே நான் அப்பயே வந்திருக்கலாம், 24 வயசில் கூட நுழைஞ்சிருக்கலாம், என்னவா ஆகிப்பேன்னு எனக்கு தெரியாது. என் தகப்பனார் இறந்ததுக்கு பிறகு நான் வந்து நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் அறிவிப்பாளராக சேர்றேன். என்னுடைய அந்த 10 வயசு வானொலியில் நடிப்பிலிருந்து அந்த தொடர்ந்த பயணங்கள் வந்து எனக்கு வேலையில் சேர்த்து உதவியாக இருந்தது. சேர்றேன். அதுக்கப்புறம் வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் போயிட்டோம். அப்படியே அதுக்கப்புறம் படிக்கணுங்கிற ஈடுபாடு இல்லை. ஆனால் நான் முயற்சி பண்ணேன், அப்பயும் நான் படிக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணேன், ஆனால் அது முடியல, அது தோற்று போய்விட்டேன், அதான் உண்மை. தொடர்ந்து பல வருஷங்களாச்சு. இந்த 60 படம் நடிக்க ஆரம்பித்த உடனே அதுதான் விஷயமே. இந்த 60 படம் நடிக்க ஆரம்பித்தா சிவகுமாரன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் நினச்சேன், 20 வயசு 18 வயசில் ஆசைப்பட்ட அந்த சினிமாங்கிறது வந்து அந்த ஆசையெல்லாம் போய் நினைக்கவே நினைக்காத ஒரு நேரத்தில் வந்து இங்கே வந்து சினிமா வாய்ப்பாக வந்து சேர்ந்துருக்கேன். அப்போ வயசு இல்லை எதுக்கும். அப்போ அங்கே 18 விட்டது நம்ம 60 பிடிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி அங்கே 20 விட்டு அந்த படிப்பை வந்து ஏன் மறுபடியும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நான் இப்போ தான் வந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு வந்து என்னுடைய முதுகலையை முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சென்னை சபாக்களில் தமிழ் நாடகங்கள் 2001 2022 அப்படிங்கிற தலைப்பில் வந்து என்னோட முனைவர் பட்டத்துக்காக ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். இந்த நாடகத்துறையில் இருக்கும்போது நாடக உலக ஜாம்பவன்களோட உங்களுக்கு இருந்த நட்பு பற்றி சொல்லுவோம். இந்த தெய்வத்துள் தெய்வம்ங்கிற ஒரு படைப்பு எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னா, இப்போ நீங்கள் சொன்ன இதை கொடுத்துருக்கு. தமிழ் திரையுலகத்தில் கூட ஜாம்பவான்களுக்கெல்லாம் மிக எளிதாக என்னை வந்து அடையாளம் காட்டியது. அந்த அடையாளம் வந்து அவர்கள் வந்து என்னை வந்து ஒரு 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 இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பார்வையை வந்து எனக்கு பெற்றுக் கொடுத்தது வந்து அந்த நாடகம் தான். இன்றைக்கு தமிழ் நாடக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய மனிதர்களுடையும் வந்து எனக்கு வந்து தொடர்பு உண்டு. என்னை வந்து அவர்கள் வந்து அன்பாகவும் நட்பாகவும் மரியாதையாகவும் பார்க்கின்றார்கள் அப்படின்னா அதுக்கு அந்த படைப்பு தான் காரணம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஜாம்பவான் காத்தாடி சார் இருக்கேன். நான் வந்து காத்தாடி சாரை வச்சு ஒரு சிறுகதையை வந்து நாடகமாக்கி இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. கோமல் தேட்டர் சார்பாக நாங்கள் அதை பண்ணோம். அப்போ நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, தி ஜானகிராமனுடைய விளையாட்டு பொம்மைங்கிற சிறுகதையை வந்து நாடகமாக்கணும். அவர் தான் அதில் நடித்தார். நமக்கு தெரிஞ்ச காத்தாடி சார் வந்து ஒரு இப்போ மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர், 65 வருஷமாக நடிச்சிட்ருக்காரு. அதை விட அவர் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர்.
அது பெரும்பாலும் வெளிப்படலை, யாரும் அதை அவரை வச்சு செஞ்சு பார்க்க அதை நினைக்கல. அந்த விளையாட்டு பொம்மையில் அந்த கதாபாத்திரம் அப்படிப்பட்ட கதாபாத்திரம். ஒரு மிகச்சிறந்த வக்கீல். அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஞாபகம்லாம் இருக்கும் அவருக்கு. 1945 கோர்ட்டில் வந்து என்ன கேஸ் நடந்தது, அதில் என்ன தீர்ப்புன்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டு பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவன்கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பார். நீ யாருன்னு கேட்பார். நம்ம காஃபி கொண்டு வந்து கொடுக்கும். காஃபி குடிச்சு, நான் காஃபியில் நல்லா இருக்கேன், நீ யார் அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். இதை வந்து அவர் பண்ணார். அப்போ அதுக்கான ஒத்திகை போது நான் சொன்னேன், நான் வந்து ஒத்திகை போது ஒரு பிரேக்கில் நான் சொன்னேன் மற்ற நடிகர்கள்கிட்ட, இவங்க தீஜாவோட எழுத்தை பண்ணுறோம், அதனால் இதில் நீங்கள் சொந்தமாக நினைக்கிற எந்த விஷயங்களும் வந்து இதில் சேர்க்கக்கூடாது. யாருக்கும் நான் அந்த அனுமதியை கொடுக்க மாட்டேன். யாரும் வந்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் போடக்கூடாது. நான் என்ன எழுதியிருக்கணும் அதுதான் செய்யணும். ஏன்னா அது தீஜாவோட எழுத்து. இதை தாண்டி யாராவது ஒருவர் ஏதாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னா அந்த உரிமை வந்து காத்தாடி ஐயாவுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சாச்சு. பிரேக் விட்டோம். பிரேக்கெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்னை கூப்பிட்டார். இங்கே வாங்கினார். அப்படி சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னார். இல்லை சார், ஆளாளுக்கு பேசுகிறாங்க, அதான் கட் பண்ணிட்டேன் சார். அது பரவாயில்லைங்க, நீங்கள் காத்தாடி பண்ணலான்னீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னார். இல்லை சார், நீங்கள் டைரக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அது மட்டும் தான் பண்ணேன். அதனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காத்தாடி சாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்கன்னார். அப்போது அந்த டைரக்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவர் என்ன மரியாதை கொடுக்குறாரு, கலைங்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு அப்படின்லாம் புரிஞ்சுட்டு நிறைய கற்றுக்கலாம். நீங்கள் காத்தாடி சார், மகேந்திரன் சார், எஸ்வி சேகர் சார், இவங்க கூடலாம் நம்ம வந்து பழகிற வாய்ப்பு நம்ம கிடைக்குதுங்கிற போது அதை கற்றுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டால் தான் நமக்கு அது வந்து பலன். அப்படி தான் அதை நினைக்கணும். இது வரைக்கும் புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்களே, என்ன புக்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்க? நான் வந்து அதிகமாக நான் அதில் போகல, அந்த எழுதக்கூடிய அளவுக்கு போகல. ஆனால் நான் வந்து இப்போ ஒரு மொத்தம் 4 புத்தகங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் வானொலியில் இருந்தபோதே புனைப்பேரில் அஸ்வத்தாமன்ற பேரில் நிகழ்ச்சிகள் பண்ணியிருந்தேன். அப்போ அஸ்வத்தாமன் பதில்கள்னு ஒன்று பண்ணோம். அதனுடைய ஒரு தொகுப்பு ஒன்று வெளியிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பயணங்கள், இந்த கலை பயணத்தை வந்து வச்சு வேடிக்கை மனிதரை போல அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதினேன். இப்போ சமீபத்தில் இந்த நாடக உலக ஜாம்பவன்லாம் இன்டர்வியூ பண்ணி இளங்கோக்குமரன் நேர்காணல்கள் ஒன்று பண்ணியிருக்கோம். என்னுடைய தெய்வத்துள் தெய்வம் நாடகத்தையும் வந்து புத்தகமாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ 4 புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கேன். இப்போது நிறையா இளைஞர்கள் வந்து சினிமாக்குன்னு விழுந்தரைச்சிக்கிட்டு வீட்டை விட்டுலாம் ஓடிலாம் வராங்களே, இந்த ஒரு வருமான நிலையாமை இல்லாத ஒரு வருமானம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்னவாக இருக்குது? நீங்கள் நல்ல கேள்வி. ஆனால் இப்போ வராங்களேன்னு சொல்கிறீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ இல்லை, எப்போவோ வந்திருக்காங்க. நடிகர் திலகம் வந்து முதல்ல நடிகர் திலகம் பார்த்த நாடகம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த நாடகத்தை பார்க்க அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறார். நாடகம் பார்க்குறாங்க. அப்போ என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, நாடகம் நடத்துகிறவங்க வந்து நாடகம் பார்க்க வராங்கல்ல, நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒன்றுன்னு வைங்களேன், இந்த நாடகம் பார்க்க வந்து உட்காந்துருக்காங்கல்ல, இவங்கள யாராவது வாங்கன்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரி நாடகம் பார்க்க போன கணேசனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து நாடகம் பார்த்துட்ருக்காரு. திரை விலகுது, நாடகம் ஆரம்பிச்சுட்டு நாடகம் நடிக்குது. பார்த்தா விசி கணேசன் வந்து ஒரு வெள்ளைக்கார சிப்பாயாக நின்றுட்டுருக்காரு. அதுக்கு தான் அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. நாடகம் முடிஞ்சு வந்தோன்னே அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு போய் இவர் அடின்னு அடிக்கிறாராம். நான் வந்து சுதந்திர போராட்ட வீரன், நீ என் புள்ள, நீ எப்படி வெள்ளைக்கார சிப்பாயை நடிப்ப அப்படின்னு அடிக்கிறாராம். இது ஒரு சம்பவம். அவர்கள் சிவாஜியோட நாடகத்தினோட முதல் சம்பவம். அதுக்கப்புறம் அவர் வீட்டை விட்டு சொல்லிக்காமல் வெளியில் போய் பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்துடுறாரு. இது சிவாஜியினுடைய நாடக ஆர்வத்துக்காக வீட்டை விட்டு ஓடி வந்த முதல் இளைஞன் கூட இல்லை, முதல் சிறுவன் சிவாஜி. எம்ஜிஆரோட கதை வேறு. எம்ஜிஆரோட அண்ணன் எம்ஜிஆர் சக்கரபாணி வந்து ஏற்கனவே ஒரு நாடகக்குழுவில் இருக்கார். ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலை ஆர்வங்கிறத விட வறுமை காரணமாக அங்கே இருக்கார். அப்போ எம்ஜிஆரையும் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிற போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, வேண்டாம், ஒரு பையன் அங்கே போயிட்டான்ல, இவனாவது என் கூட இருக்கட்டும், இவனையாவது நம்ம படிக்க வச்சு ஆளாக்குவோன்னா எல்லோரும் சொல்கிறாங்க, இல்லை நீ அதெல்லாம் ஆசைலாம் சரி தான், ஆனால் நடக்காது, ஏன்னா அவ்வளோ வறுமையில் இருக்கீங்க, கொண்டு போய் விட்டுருங்கன்ட்டு வறுமை காரணமாக எம்ஜிஆர் வந்து அங்கே போய் சேர்றார். அப்போ அந்த காலகட்டத்தில் பாலர் நாடக சபானே நிறைய இருந்தது. நீங்கள் குழந்தைய அங்கே கொடுத்துடணும், அவ்வளோதான். அங்கே போய் சேர்ந்துட்டா அந்த குழந்தை அங்கே தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். அப்படி தான் வந்து எம்ஜிஆர் போய் சேர்ந்த சபா வந்து இவர் கந்தசாமி முதலியார், நம்ம இப்போ முதல்ல நாவல்களை நாடகமாக்கலான்னு சொன்னோமே, அவருடைய சபாவில் போய் எம்ஜிஆர் சேர்றாரு. பல குழந்தைகள் இருக்காங்க. அந்த கந்தசாமி முதலியாரோட மகன் தான் பின்னாளில் மிகப்பெரிய நடிகர் எம்.கே. ராதா. அவர் நடிக்கிறார் பாலசபையில். அப்போ கந்தசாமி முதலியாரோட பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கெல்லாம் தவறு பண்ணால் மற்ற பசங்க இவர் அடிப்பாராம் ராதாவை, தன்னுடைய பிள்ளையை. இப்போ ஒரு நாள் அவர் கேட்டிருக்காரு, ஏன்பா நான் ஒன்றுமே பண்ணல, அவங்க பண்ணுறதுக்கு ஏன் நடிக்கிறீங்க? அது கந்தசாமி முதலியார் சொல்கிறாராம், அவங்கெல்லாம் வந்து வீட்டை விட்டுட்டு வந்து
அப்பா அம்மா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே இருக்காங்க, அதனால் நான் போய் அவங்கள அடித்தா அவங்க போய் யார்கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு அப்பா அம்மாலாம் ஒன்றா இருக்கும், அதனால் நீ இதை பொறுத்துக்கோ அப்படின்னு சொன்னான்னு சொல்லி, அதுக்கப்புறம் கந்தசாமி முதலியார் தான் எம்ஜிஆருக்கு வந்து அரவணைச்சு வளர்த்தவர். எம்கே ராதா வந்து எம்ஜிஆருடைய குருநாதர்னு சொல்லணும். அவர் தான் முதல் பட வாய்ப்பையும் அவர் தான் வந்து வாங்கி கொடுக்குறாரு. அதனால் கலை மேலே ஆர்வம் கொண்டு இந்த வீட்டை விட்டு ஓடி வர பழக்கங்கிறது இப்போ இல்லை, 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலும் இருந்திருக்கு. ஆனால் எல்லோராலும் சிவாஜி ஆக முடியுமா, எல்லோராலும் எம்ஜிஆர் ஆக முடியாமங்கிறது கேள்வி. ஆனால் அப்படி வந்தவர்களெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஒன்றே ஒன்று தான், இப்போ நம்ம முதல்ல பேசின கேள்விக்கு பதில் சொன்னபோது தான், 20 வயசில் நடக்கும்னு நினச்சி நடக்க முடியாமல் போனது நான் 60 கிடைக்கும்போது 40 வருஷம் அதை அணையாமல் வச்சுருந்த அந்த ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தை வந்து அந்த ஆர்வம் உண்மையான ஆர்வமாக இருக்கணும், அந்த நோக்கு உங்களுக்கு உண்மையான நோக்காக இருக்கணும். அது இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஆனால் ஒரு ராத்திரியில் ஆயிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் கஷ்டம். அப்படி ஒரு ராத்திரியில் ஆனவங்க யாருமே இல்லை. நமக்கு தெரிந்தது ஒரு ராத்திரி, ஒரு பகலில் வந்து நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு பகலுக்கு முன்னாடி எத்தனை பகல்களையும் எத்தனை இரவுகளையும் அவங்க கடந்து வந்திருப்பாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வெளியிலேருந்து விமர்சகர்களாக இருந்து பார்வையாளர்களாக இருந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் வேறு. ஆனால் அங்கேருந்து விளையாடி அதில் வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சது வேறு. அதனால் நீங்கள் வந்து தயாராக வாருங்கள் எல்லாவற்றிற்கும். சினிமாவில் மொழி தெரியாதவங்க நடிச்சிட்டதுக்கு அப்புறம் டப்பிங் பண்ணுறாங்க. இப்போது நம்மளே நடித்து மொழி தெரிஞ்சவங்களே நடித்ததுக்கப்புறமும் திருப்பி வந்து ஒருத்தரை டப்பிங் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. இல்லை அது வந்து நீங்கள் வந்து வெளிப்புற படப்பிடிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு சப்தங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால் அது கிடைக்காது, அதுக்காக திருப்பி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நேரடி ஒளிப்பதிவு முறையில் இப்போ படங்கள் பண்ணுற முயற்சியை கொண்டு வராங்க. அப்படியும் சில படங்கள் இதுவாக இருக்குது. இதில் ஒரு வகை இருக்குது என்னென்னா, நாம் நடித்ததுக்கு நாமே டப் பண்ணுறோம் இல்லையா, அது ஒன்று. நம்ம வேறு யாரோ நடித்ததுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுக்கறதில்ல. இது ரெண்டுமே சவாலான விஷயந்தான். ரெண்டுமே சவாலான விஷயங்கள். இதில் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் நடித்ததுக்கு வந்து அந்த உணர்வுகள் உள்ள போய் வந்து கொடுக்குறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது இப்போ ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லா படத்தையும் எல்லா மொழியிலும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாம் நடித்ததே கூட நம்ம திருப்பி உட்காந்து டப் பண்ணும்போது நீங்கள் நடிக்கும் பொழுது அந்த சூழல் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணும். அந்த சூழல் உதவி பண்ணும், உங்கள் கூட நடித்தவங்க உதவி பண்ணுவாங்க, உங்களோட ஒப்பனையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணும். ஆனால் திருப்பி வந்து உட்காந்து நீங்கள் டப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு நீங்கள் அங்கே வந்து அழற ஒரு மேட்டருக்கு நீங்கள் திருப்பி போய் பண்ணுங்கிற போது அது ஒரு சவாலான விஷயந்தான். அதே உணர்வுகளை திருப்பி கொண்டு வந்து குரலில் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான். நடிகனுக்கான தன்னை வளர்த்துக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் வந்து சினிமா துறையில் இருக்குது. ஒரு நடிகன் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவன் நடிச்சிட்ருக்கிற கடைசி நாள்னா கூட அந்த கடைசி காட்சி வரைக்கும் கூட விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். இருந்தால் தான் வந்து ஒரு நல்ல நடிகனாக இருக்க முடியும் எப்பயுமே. முதல்ல இந்த நடிப்புன்னு பார்க்கும்போது கூத்து, அப்புறம் நாடகமாச்சு, அப்புறம் சினிமா, அப்புறம் சின்னத்திரை, அப்புறம் வெப் சீரிஸ். இப்போது இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது இன்றைய கால நாடக உலகம் எப்படி இருக்குது? கலை வடிவங்கள் வந்து மாறிட்டே தான் இருக்கும், எப்பயுமே மாறிட்டே இருக்கும். ஒரு மாற்றத்தினால் இன்னொரு ஊடக வடிவம் வந்து அழிஞ்சிருமா அப்படின்னா அழிஞ்சிடும்னு சொல்ல முடியாது, ஆனால் பாதிக்கப்படும். இன்றைக்கு தமிழ் நாடக உலகம் அப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சபாக்களில் நடக்கக்கூடிய நாடகங்கள், அதுவும் சென்னை மாதிரி பெருநகரத்தில் நடக்கக்கூடிய நாடகங்கள். இப்போ நீங்கள் வந்து சென்னையை தாண்டி இந்த பக்கம் தென் சென்னை பக்கம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை தாண்டின இடங்கள்லாம் வந்து இன்றைக்கும் அந்த பழைய வடிவ நாடகங்கள் நடந்துகிட்ருக்கு, அது ஒரு நடந்துகிட்ருக்கு. ஆனால் சென்னை மாதிரி நகரத்தில் 20ஆம் நூற்றாண்டினுடைய 2ஆம் பகுதியில் 1950லேருந்து 2000 வரைக்கும் இதே சென்னையில் நாடகங்கள் கொடிகட்டி பறந்த சூழல் ஒன்று இருந்திருக்கு. கொடிகட்டி பறந்த சூழல் இருக்குது. அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 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 ரசிகனுக்கு ஒரு நாள் மாலையில் அவன் ஒரு பொழுதுபோக்காக போகணுன்னா அவனுக்கான இடங்கள் வந்து ஒன்று கடற்கரை, அல்லது வந்து பக்தியோடு போகணும் கோயில், நேரம் செலவு பண்ண. இந்த பக்கம் போனீங்கன்னா வந்து சினிமா. இது 3 இல்லாமல் நாடகம் அப்படின்னு போகணுன்னா ஒரு ரசிகனுக்கு பாருங்கள், ஒரு நாள் சாயந்தரத்தில் அவன் நாடகம் பார்க்க அவனுக்கு எவ்வளோ நாடகம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் சேவா ஸ்டைலில் எஸ்வி சகஸ்ராம் வந்து நல்ல குடும்ப நாடகம் போட்டுட்ருக்காரு. அந்த பக்கம் நேஷனல் தியேட்டர்ஸ் என்கேடி கலாமண்டபத்தில் ஆர்எஸ் மனோகர் வரலாற்று நாடகம் போடுறாரு. அங்கே பக்கம் சிவாஜி சார் வந்து சிவாஜி நாடக மன்றத்தில் அவர் வந்து இது போட்டுட்ருக்காரு, களம் கண்ட கவிஞன் போட்டுட்ருக்காரு. பொலிட்டிக்கல் வேணுமா ஷோ போட்டுட்ருக்காரு, பொலிட்டிக்கல் நகைச்சுவை நாடகம் வேணுமா, பாலச்சந்தர் வித்தியாசமான நாடகங்கள் பார்க்கணுமா அங்கே பாலச்சந்தர் சார் போட்டுட்ருக்காரு. ரொம்ப மேல்நாட்டு மாநில வந்து ரொம்ப அரிஸ்டோக்ராட்டாக ஒரு நாடகம் வேணுமா வி கோபாலகிருஷ்ணன் போட்டுட்ருக்காரு.
என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு 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 நடிகனுக்கு வந்து ஒரு ரசிகனுக்கு வந்து எல்லாம் இருந்தது. அந்த பக்கம் காத்தாடி நாடகங்கள் போடுறாரு. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஒய்ஜிபி கிட்டேருந்து வர நாடகங்கள்லாம் வந்து வேறு மாதிரி நாடகங்கள். அவர்கிட்டேருந்து வந்து வந்து மகேந்திரன் செய்கிறாரு, எஸ்வி சேகர் செய்கிறாரு, கிரேசி மோகன் செய்கிறாரு. ஒரு ஒரு நாடகங்களும் 100 காட்சிகளுக்கு மேலே மேடை ஏறின நாடகங்கள். சேகர் பல காட்சிகளை தாண்டிட்டார். தொடர்ந்து 18 மணி நேரம்லாம் நாடகம் நடத்தியிருக்காங்க. அன்றைக்கி வந்து எப்படின்னா ஒரு நாடகம் பார்க்க வந்துட்டு டிக்கெட் கிடைக்காம போயிட்டு திரும்பி வந்து டிக்கெட் வாங்கிட்டு போன காலம் ஒன்று இருந்திருக்கு. இது வந்து அப்போவே இருந்திருக்கு. 1900 ஆரம்பத்திலேயே கந்தசாமி முதலியார் வந்து முன்பதிவு முறையை முதல்ல கொண்டு வந்தது அவர் தாங்கிறாங்க. வந்துட்டு டிக்கெட் இல்லாமல் போகிறதுக்காக காலை காட்சியை தொடங்கியவர் அவர் தான் அப்படிங்கிறாங்க. பெரிய வரலாறு இருக்குது, மிக நீண்ட வரலாறு இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் சென்னையில் 1990க்கு பிறகு அப்படியே குறைய தொடங்குது. இது வந்து தனியார் தொலைக்காட்சின்னு மட்டும் சொல்ல முடியாது. அந்த தொலைக்காட்சிகளில் வந்த இந்த சீரியல்கள் இருக்குல்ல, தொடர், நாடகத் தொடர்ன்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, அது வந்து மக்களை கட்டி போடுது. ஏன்னா நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போய் எதை நான் பார்க்க போகிறேனோ அதுவே இன்னொரு வடிவில் என் வீட்டுக்குள்ளேயே எனக்கு கிடைக்குதுங்கிற போது நான் வீட்டில் உட்காந்துருது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்படி உட்காரணுன்னு ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சது பிறகு இந்த மாதிரி நாடகங்களுடைய நடத்தக்கூடிய குழுக்கள், நாடகத்தை நடத்தக்கூடிய சபாக்கள் எல்லாமே எண்ணிக்கையில் குறையுது. நீங்கள் 1967லேருந்து 78 வரைக்கும் 79 வரைக்கும் சென்னையில் வந்து உங்களுக்கு அந்த 11 வருடங்களில் 182 நாடக சபாக்கள் இருந்ததுன்னு ஒரு பதிவு செய்கிறார் மு தங்கராஜன் ஒருத்தர் நம்முடைய பிஹெச்டினுக்கான ஆய்வில். 182 சபாக்கள் சொல்கிறார், 195 குழுக்கள் இருந்ததுங்கிறார். அந்த 11 வருஷத்தில் 1400 நாடகங்கள் நடந்ததாக வந்து அவர் குறிப்பிடுறார். அப்படி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 130 நாடகம். இன்றைக்கு அதெல்லாம் எங்கே? நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடகத்தை நடத்திய சபாக்கள் இன்றைக்கி இல்லை, நாடகத்தை நடத்திய குழுக்கள் இன்றைக்கி இல்லை. இது வரும், இந்த மாற்றம் வரும். எப்படின்னா 1931 காளிதாசன் முதல் பேசும் படம் வந்த உடனே அதுக்கு முன்னாடி இருந்த பாய்ஸ் கம்பெனியில் இருந்த நடிகர்கள் எல்லாம் வந்து திரைப்படத்தை நோக்கி நகர தொடங்கினாங்க. அவங்களோட ஆர்வம் திரும்புது. அப்போ இங்கே இருந்த மிகத்திறமையான கலைஞர்கள்லாம் சினிமாவுக்குள்ளே போகும்பொழுது அங்கேயே தேக்கம் வருது. அப்போ அவங்க அதை கலைக்கிறாங்க, பாய்ஸ் கம்பெனிகள் கலைக்கப்படுது. தொழில்முறை கலைஞர்கள் வந்து குறைய தொடங்குறாங்க. அதனுடைய மாற்றம் தான் 1950க்கு மேலே வந்த அமெச்சூர் ட்ரூப்ஸ், பயில்முறை கலைஞர்கள். அது 50லேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வர எல்லாமே பயில்முறை கலைஞர்கள் தான். அந்த 50லேருந்து 90க்குள்ளே உங்களுக்கு வந்து நேஷனல் தியேட்டர்ஸ் மனோகர் சார் மட்டும்தான் தொழில்முறை கலைஞர்களாக வச்சு குழு நடத்திட்டு இருந்தது. இன்றைக்கு வந்து இன்றைக்கி சென்னையில் இயங்கிட்டு இருக்கிறதே வந்து ஒரு 33 குழு தான் இருக்கும். சபாக்கள் வந்து ஒரு 13 சபாக்களுக்குள்ளே தான் இருக்கும். இந்த 33மே வந்து அமெச்சூர் ட்ரூப் தான். எல்லாருமே வந்து பயில்முறை கலைஞர்கள் தான். இதுதான் நிலைமை. இன்னொன்று, இன்றைக்கி வந்து சென்னையில் நடக்கக்கூடிய நாடகங்கள் வந்து கட்டணம் வைத்து நடத்தப்படுவதில்லை. பெரும்பாலும் 90 விழுக்காடு இலவசமாக தான் நடத்தப்படுது. அதனால் நமக்கு இது வெற்றிகரமாக நடக்குதா இல்லையான்னு நமக்கு சொல்ல தெரியல. இப்போ கட்டணம் வைத்து செய்தால் அரங்கம் நிரம்பிச்சுன்னா வெற்றிகரமாக நடக்குது, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது அப்படி நடக்கலை. இந்த மாதிரி ஒரு சூழலில் பாராட்டப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தொடர்ந்து இதை நடத்திட்டு இருக்காங்கல்ல, இந்த 33 குழுன்னு சொல்கிறோம், 13 சபான்னு சொல்கிறோம்ல, இவர்கள் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதே ஒரு பெரிய விஷயம். இல்லாட்டி இந்த கலையும் அழிந்து போயிருக்கும். நம்முடைய பாரம்பரியமாக வந்திருக்கக்கூடிய கலைகளில் அழிந்து போன கலைகள்னு சொல்லக்கூடிய இடத்துல நாடகமும் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கலாம் இப்போவே. ஏன்னா எண்ணிக்கை குறையும் போது நம்ம 182ங்கிறது 33 குழுவாயிடுச்சு, 190 சபாங்கிறது 13 சபாவாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 20 வருஷம் கழிச்சு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடரான நிலையில் தொடர்ந்து நாடகம் நடத்திட்டு இருக்கவங்களே நம்ம பாராட்டணும். அந்த நாடக முயற்சிகளையும் மிகச்சிறந்த நாடகங்கள் நடத்துகிறவங்களை வந்து நிச்சயமாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தலை வணங்கணும், கை கொடுக்கணும். அப்படிப்பட்ட நாடகங்கள் நடந்துகிட்ருக்கு, இன்னமும் நடந்துகிட்ருக்கு. இப்போ மகாகவி பாரதியாரை வந்து நம்ம வீணை எஸ் பாலச்சந்திரோட மகன் ராமன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார். இசைக்கு வீரமணன் பாரதியார் நடிக்கிறார். உலகம் முழுக்க அந்த நாடகம் போயிட்டு வந்துட்டுருக்கு. கோமல் தேட்டர், கோமல் சாமியோட மகள் தாரிணி கோமல் வந்து திரௌபதியை நாடகமாக்கியிருக்காங்க. அந்த நாடகம் உலகம் முழுக்க போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல படைப்புகளை கொடுக்குறாங்க. சில பேரால் தான் முடியுது, அது தொடர்ந்து கொடுக்குறாங்க. மற்றவர்கள் வந்து நாங்கள் ஒரு நாள் மாலையில் நாடகம் நடத்திட்டு கை காசில் நஷ்டமடைந்தாலும் பரவாயில்ல நாடகம் தொடர்ந்து நடத்தணுங்கிற ஒரு வேட்கையில் அவங்க நடத்திட்டு இருக்காங்கல்ல, அது அவங்க பாராட்டணும். ஆனால் தொடர்ந்து மறுபடியும் நாடகம் பழைய மாதிரி வருமா, மக்களோட வரவேற்பை பெறுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக உங்களோட நாடக அனுபவங்கள், திரைத்துறை அனுபவங்களை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்து தமிழ் நேயர்களோட இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி, வணக்கம்.